அன்புகள வணக்க வருகுது பெரியோர்களே அமுதகான ஜொலிக்க போகுது. அன்பு கிடந்த வணக்கம் வருகுது தோடாலே அமிர்த வேணும் வேணும் வருகுது. பட்டகள தாத்தாவோட பழங்கால ராகமெல்லாம் பாட்டாக ஜொலிக்க போகுது. இங்க பாடலாக ஜொலிக்க போகுது. நாடோடி பாடல் வருகுது பெரியோர்களே நமிதகான ஜொலிக்க போகுது. நாடோடி பாடலாகனே தமிழனே வழிகாட்டி ஜொலிக்க போகுது. கிராமத்துக்காரன் பாட்டு கிறுகிறுக்க வைக்கும் பாட்டு. கிராமத்துக்காரன் பாட்டு கிறுகிறுக்க வைக்கும் பாட்டு. பட்டங்களை பார்த்து தானுங்க எங்க முன்னோர்கள் சொன்ன பாட்டுங்க. நாடோடி நாடோடி நாடோடியா நாடோடி பாடல் வருகுது பெரியோர்களே நமிதகான ஜொலிக்க போகுது. ஆமோய் நாடோடி பாடலாகுது முருகனே நன்றோடு ஜொலிக்க போகுது. கனவு பாட்டு நலவு பாட்டு கருதருக்க படிக்கும் பாட்டு எல்லாரும் பாட்டு படிக்க மாட்டேன். கனவு பாட்டு நலவு பாட்டு கருதருக்க வைக்கும் பாட்டு. அவதாக பாட்டுனா பாட்டுங்க எங்க ஐயாவோட பொண்டாட்டி சொன்ன பாட்டுங்க. நாடோண்டி நாடோண்டி பாடல் வருகுது பெரியோர்களே நமிதகான ஜொலிக்க போகுது. அப்பாட 12,000 சரியா போச்சுங்கய்யா. ஒரு பாட்டுக்கு 12,000 கொலையா வந்துடும். ஆறாது உச்சி உச்சின்றது என் தம்பியலா. வணக்கம் வணக்கம் தம்பி. இவ்வளவு இடத்துல ஏன்டா இங்க வர? நீ கொஞ்ச நேரம் பெட்டி வாசிக்கிறியா? அருமையான கிராமம் உண்மையிலேயே. தம்பி கத்தக்கூடாது. சட்டிக்குள்ளது எறும்பு கடிச்சு பிடிச்சாரா? என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் இவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு கோமாளினா எம்கேஆர். இதில் ரசிகர் மயிரெலாம் சொல்ல மாட்டேன். என்ன ரசிகர்? எவ்வளோ பெரிய திறமையான நடிகன் இருந்தாலும் அவங்கள பூரா உயர்த்து கொண்டு வருது இந்த பாமர தமிழ் இல்லைன்னா ஒரு வயலும் முன்னேற முடியாது. எல்லாத்தையும் சொல்கிறேன். அதானே உண்மை. எங்கள் அண்ணன் மை செட்டு போடுது. எங்கள் அண்ணன் தாமஸ் லெஜி வாழ்த்துக்கள்ண்ணே. ஓ மை செட்டில் மட்டும் எப்படி சத்தம் வருது? சில பேர் சவுண்டு வைக்க சொன்னால் அறுவலை தூக்குறேன் கண்டாலுமே. வணக்கண்டா புள்ள. கூப்பிட்டா ஜாமி வருமா? எங்கள் ஆத்தா வருவாளா? காளியம்மா கருப்பே வருவானா? எந்த ஊரில் நான் கூப்பிட்டு சாமி வரலையோ அந்த ஊரில் ஆளுக ஊரை 4 தினசா திடுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பரம்பரை கோடாங்க. வீர உள்ள போதுன்னா சூம்பு தண்ணி அடிக்கக்கூடாதா? நீ வந்ததுலேருந்து என்னை பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துற. ஒரு விபூதியை போட்டு விட்டேன்னு ஓதம் தந்துட்டு ஆகும்டா. அண்ணன் வாக்குறேன் பேப்பயமே. ஹலோ அண்ணே எக்கோய். அப்போ நீங்கள் வாங்கி பாட வேணாம். உங்கள் வாய்ஸ் உன்னிகிருஷ்ண மாதிரி இருக்க வேணாம். தலை நீனா ஏன் ஜாகமாக தெரியும். அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த கட்டி காத்த இந்த காளியம்மே ரோஜாக்காரித்தா. எங்க காளியம்மே ரோஜாக்காரி குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபூர கலசமே பாக்கு மரக்கதவு எங்க 18ஆம் படியாட்டா துடி போட்டு ரெட்ட கதவுடா. தேக்கு மரக்கதவு வண்டு வந்து தாளாட்டும் புன்மர மரக்கதவுடா. அந்த மலையாள நாட்டில பிள்ளை இல்லடா. என் கருப்பனை தூக்கி வளர்த்த மலையாள நாடு உன்னைய கொண்டனைக்க முடியலடா கருப்பு. ஒட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில. நீ மேனாட விட்டு கிநாடு இறங்கும் போது அழகு மலக்காடு என் பாட்டேன் படுத்திருப்பது அருவி மலை சோங்காடாய். ஏ தீத்தாக்கராக்கே இந்த கூட்டத்தில் என் கருப்பே எந்த குதிரப்பா எந்த குதிரடா. என் கருப்பனுக்கு சொந்த குதிரை
உன் தங்கச்சி காளியாத்தா இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல குடியிருக்க எங்க ஆத்தா இவ்வளவு நேரம் தாமதிக்க மாட்டா. இந்த மக்களை காப்பாத்த கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டா. நீ இருக்கையா இல்லையா? இல்லைங்க கிழவன் கூட நீ இடுகாடு போயிட்டியா? கருப்பே இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்கும்டா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்பு ஓட்டி வந்த மலத்தும் மாடு சாயும்டா. அந்த கர்ப்பா அன்னை தந்தை தான் வணங்கியே கர்ப்பு அன்னை தந்தை தான் வணங்கியே எங்காத்தா காளியம்மனா வணங்கி காளியம்மே அவ ரோஜா காரியத்தான் பணம் ஓலையில உனக்கு விளையாட்டுக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம். இந்த மக்களை காக்குறேன்னு நீ வலது கை கொடுத்து என் காளியம்மா கொடுத்த சொல்லு தவறிட்டியா இல்ல சொல்வாக்கு மாறுறியா? கொஞ்ச நேரம் விளையாட வைப்போம். மல்வாறுபட்டியில எங்க கிழவே புடிச்சு விளையாண்ட சாமிடா. அன்னைக்கு இந்த காளியம்மாவை தவிர இந்த மல்வாறுபட்டி கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல. என்ன நினைக்கிற என் காளியம்மா என்ன நினைக்கிற? ஏன் இந்த தாமதம் இந்த கீநாட்டு கோடாங்கிக்கு தெரியலத்தா. மலையாள நாட்டுல ஏன் மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலப்பா கருப்பு. தெற்கு மரக்கதவு செந்தாமர பூஜன செம்பக மரக்கதவு எங்க 18ஆம் படியா அவன் உட்கார்ந்திருப்பது பொன்மர கதவுடா. வாடாடே ஆளுயர விச்சருவா நாட்டுல அசையாதுடா கருப்பேன் கை பிடிச்ச விச்சருவா. சுத்தி சொல்லட்டுதடா பொன்னருவா நீ சுழட்டி விளையாடுதடா பெரிய கருப்பு பொன்னருவா. சித்திர மாசத்தில எரோடு மதுரையில சித்திர மாசத்தில எங்க அழகு மலையாய அதுக்குள்ள இறங்கையில என் கருப்பேன் கச்சதான் கட்டி அவன் மணிய குஞ்சமிட்டு ரெட்ட சாட்ட தோளில் ஓட்டு எங்க கிழவே திரியாட நலையில மேலமட கம்மாயா பாண்டே என் மேலமட பாண்டி முனி அண்ணே பாண்டி முனி என அதுக்குள்ள என மறைச்சிட்டாங்க. அண்ணே என் பாண்டி முனி அதுக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க. எனக்கு அவதி வந்து அண்ணே முனி இருக்க பாண்டி சவுக்கையில சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டு. எந்த சாமி உடம்புக்குள்ள வந்தாலும் அது இடவழியில சுத்தம் இல்லைன்னா மாறுமுடா. என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான். மேல மடக்கம்மா
கலிஜரி கம்மாயா கிளவா கலிஜரி கம்மாயா என் கிழவனுக்கு உடமறந்தான் பஞ்சுமத்தை ஊருக்கு ராதாவா எங்க காளி முனிய ஊருக்கு ராதாடா அவன் கோட்டுக்கு சர்ச்சுடா ஒத்த காலு ஜப்பானி ஒரு காடு நொண்டியாடா ஏய், ஏய், ஏய். ஒத்த காலு ஜப்பானி அவனுக்கு வலது காலு நொண்டி அப்பா உனக்கு நொண்டி கருப்பு உனக்கு நொண்டி சோனையான என் பாட்டை அடிச்ச செந்தகடு மாறுமாடா ஒரு திரண்டிருச்சு உள்ள மல்வார் வட்டி கோட்டை ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமைய ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு யமாமா நாடு திரண்டிருச்சு எங்க மாமா நாடு திரண்டிருச்சு யமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன ஏழலாமா ஓய் ஊரிட திரண்டிருச்சு ஒற்றுமையும் ஆயிடுச்சு புள்ள ஒற்றுமையும் ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு கட்டண கட்டழகி நாடகத்தை பார்க்க வந்த குங்கும பொட்டழகி எல்லாம் தந்தனா தானே தந்தனா தானே எல்லாம் கர்ப்பு காளிமுடி ஐயா கூட வர பூரா பேரும் கிருன்னே இருக்கல ஒரு கைதட்டு கொடுக்கலாமே சொல்லி சொல்லி வாங்குற அளவுக்கு சர்க்கஸ் மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமை அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன் பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலான எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல ஏழை மக்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு கருணை அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன் உங்கள் எல்லாத்தையும் பொம்பளையால் பூரா நான் வாரச்சிட்டான்னு நினச்சி வணங்குறேன் இந்த வந்துட்டீங்கள நாடகத்துக்கு இருக்க கேப்டன் பயலுகடா 100 ரூபா பொம்பளை நினச்சிட்டியா என்னைய உன் தம்பி இப்படியா முத்தம் கொடுப்பேன் விரல கடிக்கிற மாதிரி கொஞ்சம் வாலி மகிழ்ச்சிங்க எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் இவ்வளவு கூட்டம் சேர்ந்தது இந்த நாடகத்துக்காக கிடையாது இந்த கிராமத்து மேலே வைத்திருந்த பாசத்துக்காக கூடின கூட்டம் என்பது எம்கேஆர் பையதே நான் உசிலமணி மையனா கோடாங்கி பயலுகடா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு நாங்களும் நல்லா இருக்கணும்னு பைக் எடுத்துகிட்டு வந்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே இதில் யாருக்கு வேதனை தெரியுமுன்னா அந்த ஓஜி வண்டியில் வந்த ஆளுக்கு தான் வேதனை தெரியும் ஏன்னா அவன் நிம்மதியாக நாடகம் பார்க்க முடியாது கூட்டிகிட்டு வந்த ஆள் நகண்டா இவனும் நகலணும் அவன் ஜடச்சடான்னு ஒன்று கடிச்சா கூட அவன் சும்மானாச்சும் கையிலே தூக்கிட்டாவது நிற்கணும் அது ஒரு நாடகத்துக்கு வரணும்னா எவ்வளோ செலவாகும் 600 ரூபா வேணும் அவன் வரும்போது சரக்கு வாங்கணும் கப்பு வாங்கணும் ஓஜியில் கூட்டு வந்தவனுக்கு சீரட்லாம் வாங்கணும் கணேஷ் போயிலாம் போட்டாங்கன்னா உருட்டி உதட்டில் வைக்கணும் இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா அங்கே உட்காந்து நாடகம் பார்த்துட்டு கலையை ரசித்து நடிகனா வந்தவன் தான் இந்த எம்கேஆர் என் தம்பிகளெல்லாம் நான் பார்த்தேன் வரும்போது என் தம்பிகளெல்லாம் நிறைய கெட்டு போயிட்டீங்க டொங்காசு போடுங்க அது வந்து எழுத்துக்கு நல்லது இங்கே ஒரு செம்பத்தூக்கிட்டு போனேன் அதுக்கு கரகத்துக்கா கணேஷ் போல கிடைக்கலன்னா கம்பு கூட்டு மசுரை திருச்சி வை நான் வேடச்சந்தூரில் ஹோட்டலில் என் தம்பிகளுக்கு சோறு வாங்கும்போது ஒருத்தர் வந்து தண்ணியை போட்டு என்னைய நோத்தங்கம்மான்ட்டேன் ஏ இருமுண்டை
கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட தம்பி தானே நீ? அவர் இப்போ இருந்தாருன்னா உன்னை கொண்டு ஜெயிலுக்கு போயிருப்பார். ஐயா விழா கமிட்டி, அந்த பாடி அங்கிட்ட அப்புறப்படுத்த முடியுமா? நீ ஒரு ஆள் நாடகத்தை கடுத்து போடுவேன், கூட கூட பேசக்கூடாது. வெளியூர்லேருந்து எத்தனை பேர் வந்திருக்கா பாவம், பூரா எதுக்காக இப்போ வரணும்? கொஞ்சம் நேரம் மனம் விட்டு சிரிக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்திருக்கார். நான் புரோட்டா கடையில் நிற்கும் போது நடந்த சம்பவம், வந்தவன் என்னை ஓத்தவங்க மாட்டேன் மெட்ராஸுக்காரனா. எம்கேஆர் என்ன நீ ஓத்தா பாடேன்ட்டேன், என்ன பாடேன்ட்டேன், நீர்மலைக்கு போகிற மாதிரிட்டேன். உன்னை அவ்வளோதான் ஓத்தா கீச்சிருவேன்ட்டேன். எதுக்குடா என்னை கேட்கிற? நீ தானே மேடையில் சொல்கிற போயில போடக்கூடாதுன்னு. ஓத்தா எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுடா. போயில கிடைக்கலையா? நான் சொல்லி சொல்லி எவனை விற்க மாட்டேறாங்களாம். கணேஷ் போயிலையை உருவாக்குனது யார் தெரியுமா? அது யாருக்கா தெரியுமா? கணேஷ் போயில உருவாக்குனது கணேசன். அடிச்சு விட வேண்டியதான், லூசா தெரியும். பூலிப்பை உருவாக்குனது யாரு? பூலிப்பு கிடையாது, புவனேஸ்வரன். ஆனால் ஆண்கள் நீங்கள் சொல்றீங்க ஒரு வேலை பார்க்கணும்னா, ஒரு வேலைக்கு போனோம்னா புயல் இல்லாமல் மண்டை காயும்ல. அதில் 500 பேர் இருந்தாலும் நம்ம தமிழை மாதிரி புயலை கேட்க முடியாது. 500 பேர் இருந்தால் கூட லைட்டாக அவன் அங்கேருந்து ஒன்றுமே இல்லை, வெதர் கொட்டதே. தீய வழக்கங்கள். கணேஷ் புயலை போடுறதுனால என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? சுறுசுறுப்பு கிடைக்குதா? எளிர் வெந்துடும். கணேஷ் புயலை போட்டு சுட சுட கறி குழம்புலாம் திங்க முடியாது. எலும்பு எடுத்து வைப்பேன், எரியுதுன்றேன், அடுத்த இலையில் உட்காந்துவேன், 1/2 கிலோ தின்ட்டு போயிடுவேன். ஆனால் ஆண்கள் செய்தி பீடி அடிக்கிறீங்க, சீரட்டு அடிக்கிறீங்க, புயலை ஓடுறீங்க, பூலி போய்க்கிறீங்க. ஆனால் எதுவுமே அனுபவிக்காமல் நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா என்னுடைய தாய்மார்கள் தான். அது உரம் கைதட்ட மாட்டேங்களா? அதுக்கு தானே தண்ணியை போட்டு எல்லா கோவத்தையும் வச்சு உங்களை புழக்க போடுறாங்க. ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னை பொறுத்தளவு என் ஆண் சிங்கங்களை பூராமே எதுக்கு அவன் ஆயிட்டேன், என்னை மண்ணை ஊற்றி வேணா எரிச்சிருங்க. என் தம்பிய உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்குங்க. வண்டி வச்சுருக்க ஆள் சவாரி வரணும்னு கவலை இருக்குங்க. டிராக்டர் வச்சுருக்க ஆள் மழை வேணும் உழுகணும்னு கவலை இருக்குங்க. என் தம்பிகளுக்கு என்ன கவலைன்னா கப்ளிங் கிடைக்கல அவங்களுக்கு. அவங்க பேயா திராங்க. ஏன்ட்டு ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு கிரிச்சின்னு போட்டோ எடுத்து, ஏன்னா ஊருக்கு போகிறேன், அங்கிட்டு ஏதாவது செகநட்டில் பொம்பளை இருக்குமான்றேன். செகநட்டுனா 2 உலத்தாய் 3 உலத்தாய். இடியப்பம் மயிரை பிடுக்குனாங்க. இடியப்பம் இல்லை தம்பி, இன்னைக்கு அன்னை மாற்றிட்டேன், ஊத்தப்பம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, எல்லாத்துக்கும் இந்த பிறவியில் ஏழையாக பிறந்துட்டான், நம்ம அந்த அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஆசை இருக்குது. அடுத்த பிறவியில் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அடுத்த பிறவியில் நான் மனுஷனாக பிறக்கிறது எனக்கு பெருசு கிடையாது. நான் மனிதனாக பிறந்தாலும் நான் தமிழனாக பிறக்கணும். அதுலேயும் நான் கோமாளி வேஷம் போடணும், எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் உட்காந்து பார்க்க. இதே ஆசை. இங்கே தான் கைதட்டு, வண்டியில் போகும்போது நீ எத்தனை கட்ட வார்த்தையில் பேசுவேன். சின்ன பையன் கொண்டு அங்கே ஒன்றுக்கு இருக்க போகிறேன், அவங்க 4 பேரை பற்றி பப்புன்னு எம்கேஆர் வர்றான்டான்றேன். இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது? என்னைய திட்டுபவர்கள் தான் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு நான் நினைக்கிறேன். அவங்க திட்டத்தான் என்னை அறியாமல் செய்த தவறுகளை நான் திருத்திக் கொள்ள முடியும். அந்த அஜித் எங்கப்பா ஒரு தம்பி, அவனை மட்டும் கொஞ்சம் மேடைக்கு. அவன் அஜித், அவன் சுனித். அஜித்னு முருகா எங்கப்பா பாவம், அவனை இங்கே வர சொல்கிறா பாவம். உண்மையிலே அந்த தம்பியை பார்த்து நான் கண்கலங்கிட்டேன். 2 கண்ணும் பார்வை தெரியாது. என்னைய இந்த பட்டன் செல்ல என்னுடைய நகைச்சுவை என்னுடைய குரலை ரசித்து என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற வெந்தாயா சாமி, ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. ஐயா வாப்பு ஐயா ஆடா சாமி. இந்த உலகத்தில் நம்மெல்லாம் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கிடையாதுங்க. அது அஜித் கிடையாது. வீட்டுக்கு போக சொல்லு, கம்பு கூட்டம் மசுரை சிறச்சு விட்டுக்கிட்டு அறைவேன். அப்புறம் அது அஜித் ஆக்க முண்டை யோகி வாவுக்கு பேக்கி தூக்குற ஆள் மாதிரி இருக்கேன். அண்ணே வணக்கம்டா, வாவோடு பயடா. ஒரு கைதட்டு கொடுங்க அவனுப்பா. ஏப்பா அவன் ஓடிட போறேன். இது இந்த உலகத்தில்
மனுஷனா பிறக்கிறது பெருசு கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளும் இந்த உலகத்தை ஒரு நாளாவது நம்ம பார்த்துட முடியாத அந்த பிறவியிலே அப்படின்னு நினைக்கக்கூடிய பார்வை இல்லாதவங்க என் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு கவலை இருக்கும். என் அன்பு தம்பி என்னை பார்த்து செல்லிலே செபியின் மூலம் என் குரலை கேட்டு என்னை பார்க்க வந்த என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா. வாழ்த்துக்க. நீ உட்காரு. எதா இருந்தாலும் என் நம்பருக்கு போனாடி, உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன். சரி தம்பி. அவன் நல்லா நடக்கிறேன், கூட்டு போகிறான் பாரு. அவன் லேசாக நினச்சிருக்கான் கீரை முண்டை. பார்வை இல்லாத உறவுகள்லாம் ஒரு பைபாஸில் நடக்கும்போது அவ்வளோ அறிவோடு சிந்தனையோடு நடிப்பார்கள். ஆனால் பார்வை தெரிந்த மனிதன் கட்டிங்க போட்டுக்கிட்டு சூத்த புலந்து விழுகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் உறவுகளை. உண்மைதானே தம்பி? இந்த பிறவியில் கைகால் சுகத்தோடு நம்ம பிறந்தோம் நினச்சி பெத்த தாயின் தகப்பனை நம்ம வணங்கணும்யா. இதான் பெரிய விஷயம். காசு எல்லாத்தையும் தான் இருக்கேன். 500 ரூபா கொடுத்தா அந்த காசை அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ள வச்சுருப்பியாப்பா, நாளைக்கு செலவழிச்சிருவில்ல. காசு உலகத்தில் பெரியே கிடையாது. மனிதனுடைய உண்மையான அன்பு தான் என்னைக்கு நிற்கும் என்பதை சொல்லிக்கொள்ளு. நான் தெரியாமல் கேட்குறேன், வந்தலேருந்து இங்கே இருக்க 20 பேர் தான் கை தட்டி. அங்கிட்டு இருக்க ஆள்லாம் ஆந்திராவா? கை தட்டலாம் தம்பி, ஒழுங்கு வேணும். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருப்பீங்க. அதுவும் பேர் மகமாய். மகமாய் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. இந்த நாடகம் பக்தி நாடகம். இந்த ஏரியாவுக்குள்ள பரிச்சயமான நாடகம் தானே இது, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாவட்டத்துக்கு ஃபுல்லாக தெரியும். ஒரு 3 மாவட்டத்துக்கு நல்லா தெரியும் இந்த மகமாய் நாடகம். தேனிக்கு அங்கிட்டு ஒரு ஊரில் நாடகம் கேட்டாங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு நான் சொன்னேன், அங்கிட்டலாம் நாடகம் வைக்க மாட்டேன், நீங்கள் கராட்டமாக ஆடலும் பால் சட்டியோட போட்டு ஆடுவிய, இது சரி வராதுன்ட்டேன். அதில் 4 இலவட்ட பைய, அண்ணே வானே அதில் எவ்வளோ வேணால் வாங்கிக்க, அந்த நாடகம் போடணும். கருப்புச்சாமி இந்த அருவாட்டை தீலாம் ஏந்துவாங்களே. சரி அப்படின்ட்டு ஒரு 7 ஜம்பு இங்கே வச்சாச்சு. 7 ஜம்பு வச்சோடனே கருப்புச்சாமி போட்டவர் சொன்னார், 7 ஜம்பை தூக்கிட்டு உங்கள் சாமி எங்கே இருக்கோ கோயிலில் வச்சு தூக்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னோடனே 6 ஒம்பளை உள்ளூர் குலசாமியாக இருந்திருக்கு, வச்சு தூக்கிட்டு வந்துருச்சு. இந்த 7வது ஒம்பளை செம்பை தூக்கிட்டு அதுக்கு 18ஆம் படி கருப்பேன் அழகர் கோயில் குலசாமியா ஆட்டோ எடுத்துக்கிட்டு அதில் கிளம்பிடுச்சு. சொன்ன சொல்லு மாறக்கூடாது. கடைசியில் செம்பு இல்லாமல் ஈஸ்வந்தூரை கப்பை வச்சு அது காற்றுக்கு சாயுது. இது வர ஆளப்பா உஜிலம்பட்டி பக்கம் நடந்தது முருகா. நான் சொன்னேன் 10 பேர் இந்த கருப்புச்சாமியை பிடிங்கன்ட்டேன். அவங்க போகிறான், ஏலே ஏலே கோமால் நாய என்ன சொல்கிற, பிடிப்போம்ப்பா நம்ம ஊர் தானே, 10 பேர் என்ன 20 பேர் பிடிப்பான் அப்படின்னு சின்ன கருப்பை தூக்கிட்டு வந்து உள்ளே விட்டாங்க. பெரிய கருப்பை வந்து சேவலை கடிச்சு இப்படியே தொங்க போட்டிருந்தார். அவரை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்குடான்னு கேட்டால், ஜாயிடிஸ் வேணும்லப்பா, ரோமத்தை பொறிச்சு ஆளுக்கு முட்டா தும்பான், கருப்பு நீ 2 போடு அப்படின்ட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன், பாமர மக்களுக்கு புரியாது. அன்றைய காலத்திலே இந்த கைபேசி என்ற செல்லு இல்லாமல் மக்களுக்கு HIV விளம்பரம், எய்ட்ஸ் விளம்பரம், இந்த சொட்டு மருந்து ஊத்துறது, தடுப்பூசி போடுறது, இதெல்லாம் அன்றைய காலத்திலே செய்தித்தாளாக ஊருக்காக சொன்னவன் யார் என்றால் நாடக கலைஞன் தான். மாற்ற முடியுமா? இன்னைக்கு எல்லாமே அப்படியே மாறிக்கிடுச்சே. சொந்த பந்தங்கள் பாசம்லாம் குறைஞ்சது காரணம் செல்போனு தான். அதுல இந்த லவ்வர்லாம், ஆனா அந்த லவ் பண்றவங்க மட்டும் நல்லா இருக்கணும்ப்பா. காலையில் 5 மணிக்கு வீடியோ கால் லவ்வர்கிட்ட போகிறவன் அந்த பிள்ளை குளித்து கக்கூசு போகிற வரைக்கும் வீடியோ கால் தான், காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுலேயும் சில பேர் அப்படியே ஐயோ என்னத்த சொல்ல, நான் நடைமுறையில் கேட்கும் போது எனக்கு எரிச்ச மதுராச்சியாக இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட இவன் கேட்குறேன், என்னடா போட்டிருக்க, அது சுடிதாரா ராகுல். இவன் உடனே என்ன கலர், ஒயிட்டு, அதைத்தான் நானும் போட்டிருக்கேன், பார்த்தா முண்டை 80 ஓட்டம் வந்த சட்டியை போட்டிருப்பேன், அடிச்சு விட்றேன். உடனே சரி அதுதான் பொம்பளைகிட்ட இது இப்படிமா பேசுவாங்க, சுடிதார் போட்டுருந்தா விட வேண்டியதானே ஜட்டி. இவன் அது ஆமாடா மேகி பொம்மை, அது என்ன கலர்ன்றேன். இவன் சட்டியை போட மாட்டேன், அதில் பிறந்த வந்து அவன் வேறு 2 பேரும் சேர்ந்து ஓரின சேர்க்கலை ஈடுபடுறாங்க. ஏண்டா பேக் சாட்ட முட்டையெல்லாம். உலகத்திலே காதலிப்பது தவறு இல்லை, காதலிங்க. ஆனால் காதலிக்கும் போது அந்த காதலி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது.
10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட்டு விட்டு செல்லக்கூடாது. உலகத்தில் பெரிய தெய்வம் நான் பெற்ற தாய் தகப்பன். எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தாய் இல்லை என்றால் எம்கேஆர் அப்படின்ற ஒருத்தன் உலகமே பேர் வாங்கியிருக்க முடியாது. உண்மைதானே அன்பு உறவுகளே? கலிச்சேரி தான். நான் குஜராத் நான் சொன்னேன். ஒரு சாங் பாடுவோம். ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். மெதுவாக போமா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யணியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கி நீச்சிறகடிச்சு அணு ஆற்றலையே தலை வலிக்குதாப்பா. அக்கி நீச்சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராம ராம அட ராம நாடு. நானும் பிறந்தது ராம நாடு. தங்கம் பிறந்தது பேக்கரம்பா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது பேக்கரம்பா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் தாத்தா. என்னப்பா? பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வள்ளம் தந்தரையா. கனவு காண சொன்னாரையா. இளைஞரை தான், இளைஞரை பூரா அப்துல் கலாம் ஐயா சாகும்போது பெரியவங்களை நினைச்சு ஒரு உயிரை விடலை. இளைய சமுதாயம் கையிலே இந்தியாவை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் தான் அந்த உத்தம தமிழன் இறந்தார். எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் தம்பிகளா. வானத்தில கனையேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வினார் கலாம் அவர்கள். பின் மீது அந்த வானத்தில என் ஒத்த தமிழன் விண்வெளிக்கு சென்று ஏவுகணையை இங்கிருந்து ஏவினார். ஒட்டுமொத்த நாடுகள் எல்லாம் பயப்படுறதுக்கு காரணம் இந்தியாவை பார்த்து மொத்த நாடுகளும் பயப்படல. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஒத்த தமிழனை பார்த்து மொத்த நாடுகளும் பயப்படுது. அவர் யாரு? அந்த ஒத்த தமிழை யாரு என்ன சொல்லுதங்கம்? பேரு என்ன சொல்லுதங்கம்? ஞானத்தங்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று மாறுதட்டி பாடுதங்கம். அதை விட கொஞ்சம் நல்லா ரசம் வைக்க சொல்லுவாரு. என் வீட்டுக்காரம்மா இங்கே உட்காந்துருக்கோம். ஏதோ சாவை கொடுக்க கண்டு என்னோட கொஞ்சம் தீட்டு போறாங்க. என்ன நல்ல வேலை பிராயலுக்கு கோழியை தீட்டு வரான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரை பற்றி என் தம்பிகளுக்கு தெரியும். தம்பிங்க வாங்க தம்பி. ஒன்றும் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. லேசா ரத்தத்தை மட்டும் எடுத்து விடுவேன். வாங்க வாங்க, சும்மா வாங்க தம்பி. உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அண்ணே. வாங்க 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 தம்பி, வாங்க தம்பி. செல்ல மட்டும் நோண்டுறீங்களா? அது மட்டும் நோண்டுறீங்க. உருளைக்கிழங்கு ஆமை கொஞ்சம் படம் பாருங்க. இப்போ கூப்பிட்டோடனே உடனே நீர் கசிவு ஆயிடுச்சு. அவன் தான் கை தட்டி அவன் நினச்சிருப்பேன் நம்ம கிரகத்துக்கு உட்காந்துருக்கு. வாங்க தம்பி. இந்த தம்பிக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. தவசில் கழட்டுங்க. இல்லை நீர் எப்படி போதான்னு பார்ப்போம். நான் மாட்டு டாக்டருப்பா. சரி, அதை கழட்ட வேணாம். ஃபர்ஸ்ட் நைட்டில் மட்டும் கழட்டிக்கங்க. உங்கள் பேர் தம்பி?
எனக்கு கெட்ட வார்த்தையில் சொல்கிறேன். அண்ணே அண்ணே தாமச்சண்ணே இதில் கொஞ்சம் வாலி போய். பேர் என்னப்பா? சுதீவ். சுதீவ். ஏய் கூதி இதெல்லாம் பேசக்கூடாது. நான் அரைஞ்சூர். என்னப்பா குதி என்ன சொன்னான்டா அவன்? சுதி. தம்பி கரெக்டாக சொல்லுங்க தம்பி. சுதீவ். இதில் சொல்லுங்க. சுதீவ். சுதீவ். ஓ, என்ன பண்ணுறீங்க? பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? இல்லை தமிழ்நாடா இல்லை பானிபூரியோட இந்திக்காரனாடா? அப்படி தாண்டா 2 நாளைக்கு முன்னாடி கோடாங்கி வாசிக்கு ஒரு சின்ன பழத்திட்டு வந்து அவன் ஆந்திரா பயலாம். நான் உங்கள் வீட்டில் கருப்பேன் இருக்கேன் அவன் இருக்கான்டே அவனுக்கு தமிழ் தெரியல. அது மருது வார்த்தை வேலை சொரு பிஞ்சுவான். என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறேன். 8ன்னு சொல்லக்கூடாது. 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கின்றேன் 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 படிச்சுட்டு என்ன என் தம்பிகள்கிட்ட எதுவும் பேச முடியாது. ஏவி விட்டு போயிடுவாங்க. என் தம்பிகளோட சேரக்கூடாது. சேரணுன்னா இது சென ஓடுறத சொல்லி கொடுப்பாங்க. பிரச்சனை ஆயிரும். அந்த பற்றியா கப்புளிங் ஓசு. கப்புளிங் ஓசுனா என்ன நினைக்கிற? கெட்ட வார்த்தை இல்லைப்பா. நம்ம அப்பா பெரிய மாடி வீடு கட்டினால அங்கேருந்து டேங்கை மாட்டி கப்புளிங் ஓசு ஓட்டாதான் தண்ணி வரும். அதைத்தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இரு யானை கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சொல்ல மாட்டேன். ஏன்னா யானைக்கு 30 சொல்லலை. அந்த எலி செஞ்சதுல நேற்று தான் குட்டி ஓடிச்சு. தம்பி படிச்சுட்டு என்ன செய்ய போறிய? வேலைக்குன்னா விறகு வெட்டவா? அப்துல் கலாம் ஐயா இருக்கார்லப்பா, அப்துல் கலாம் இருக்கார்ல, அவர் என்ன செஞ்சாரு? போய் அப்பாட்ட போய் கேட்டு வர்றியா? அப்துல் கலாம் தாத்தா இருக்கார்ல, அவர்னால தான் நம்ம எல்லாருமே சுதந்திரமாக நம்ம நாட்டில் இருக்க முடியுதியா. அவர் இல்லைன்னா எவனாவது குண்டு ஓட்டுருவேன். பெரிய சவுடால் மயிர நிற்கிறான்டா அப்துல் கலாம் இருந்தா. அப்ப என்ன நினைக்கிறேன்? அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது. அவ்வளோதான். இது எதுக்கு தெரியுமா? அறிவு சார்ந்த பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த மேடையில் பேச சொல்லுவது அவனை அவமானப்படுத்துவதற்காக இல்லை. இவன் நாளையிலிருந்து கொஞ்சம் 90% படிச்சுட்டா 100% படிக்க நினைப்பான். இதே அப்துல் கலாம் ஐயா யார் என்று நாளைக்கு தேடுவானவன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த சின்ன பயலுக சில ஊரில் காய் உயின்னு இடியப்பம் பணியாரன்னு கற்றுவாங்க. இப்போ ஒரு 20 நாள் அந்த கரைச்ச இல்லை. அவங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசிடுறாங்க. முன்னாடி உட்காரக்கூடாது, அவன் கிறுக்கு கூதிமை எம்கேஆர் அவன் கூப்பிடுவே, நாளைக்கு பெரிய ரிசர்வ் ஆயிருந்து. அப்போ இங்கே வாங்க. நீங்கள் முத விண்கலத்துக்கு போனாங்கல்ல ஒரு பெண்மணி, விஜயலட்சுமி கிடையாது, தேனி குஞ்சரம்மா அடிச்சு விடுறாங்க. ஏய் முத அப்ப இவனுக்கு தெரியணும். நான் அரைஞ்சே ஒரு அவனை முத எல்லாரும் கவனிங்க. விண்கலத்துக்கு போன பெண்மணி யாரு? சாரியா முசாவா? சூரிய வம்சி. சொல்லு முண்டை பிரயத்தனி முண்டை சந்தாலட்சுமி. டான்ஸ் அவன் ஆள். அது விண்கலத்துக்கு போல முத சாணியோட போச்சு. போடா பிள்ளைகள் எல்லாம் என்னதே குச்சி என் பொச்சு குட்டி வாங்க, பெரிய பாட்டை ஒரு வாய் வாங்கிக்கிறீங்களா என் செல்ல குட்டி. ஆனா நான் கூப்பிட்டாலே அப்படி நீர்லாம் கசியுமே. நான் இதுல இருச்சிங்க. சில ஊர்களில் பெரிய ஆளுகள்லாம் எனக்கு துண்டு வர்றப்ப வர்றதில்லை. ஏன்னு கேட்குறேன். வேணாம்ப்பா ஏதாவது கேள்வி கேட்பியா? நாங்கள் தன்னால விறகு வெட்டி நாடகம் போட்டு அவன் பாடாப்படுது. ஒரே ஒரு விஷயம், மற்ற பப்புனுக்கும் எம்கேஆருக்கும் என்ன வித்தியாசம் யாராவது தெரியுமா? ஒரே பேர் கிடையாது தம்பி. இந்த கிறுக்கு மயிர் பேர் இல்லைடா, அண்ணன் இல்லையாடா. நான் உரிமையோடு எங்கள் அண்ணன் என் தம்பி
இப்போ உங்கள் பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பேன். சில பேர் பார்த்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்கள் என்ன ரசிகர், அது பூராமே பிறந்த தாயினுடைய வயிறன் இருக்கிற ஊரும் தாண்டா வேற. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் ஓடுற ரத்தம் தமிழ் ரத்தம் பூராமே சொந்தம் வந்தான், அவ்வளோதான். நான் உங்கள் கூட பிறக்கலை, அவ்வளோதான். ஒன்று இதானே, இது யாரும் ஃபீல் பண்ணுறீங்களா? மண்ணெண்ணை கொண்ட கூட எறிங்க. தாயா சத்துறேன், திண்டுக்கல்ல ஒரு பிளாஸ்டிக் செலை வச்சுருங்க எனக்கு 10 ஓம் சத். தம்பி உங்கள்கிட்ட என்னைக்கு நான் ஜெயிலுக்கு போக போகிறேன்னா இருங்க, என்னை இழுத்து விட்டுட்டு நான் தெருவில் தெரிய நீங்கள் வாழ. நீயே 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 ஓம் சத்தியை நான் என்னப்பா சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் சீசனுக்கு அதை போட்டு விட்டுறாங்க. டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி. ஓம் சக்தி காளியத்தா கருப்பேன். தமிழ்நாட்டிலே என் தமிழர்களை வணங்கக்கூடிய அத்தனை தெய்வமும் துணியான சாமி தான், அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான். நான் தவறாக சொல்லலை. பெண்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிட்டேன், ஓம் சக்திக்கு போகிறவன் போல இல்லை ஓம் சக்திக்கு பொம்பளையெல்லாம் மாலை ஓடுதா, இல்லை நீங்கள் இம்முசை தாங்காமல் விரட்டி விடுறீங்களா? இரு, ஓம் சக்திக்கு மாலை போட வேணாம்னு நான் சொல்லலை. யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு உண்மையை சொல்ல போனேன். பங்காளி ஒரு நிமிஷம், கேமரா ஃபுல் ஃபோக்கஸ். வெல்ராஜ், எம்கேஆர் அன்பாலயம் ஒரு ஆதரவற்ற இல்லம் நான் கட்டும் பொழுது அந்த அன்பாலயத்துக்காக மிகப்பெரிய ஒரு ராஜத கிரைண்டர், ஒரு பெரிய மிக்சி, 1 லட்ச ரூபா டிவி கொடுத்தது மேலுமருவத்தூர் பங்கார் அடியால் தான் முத எனக்கு கொரியர் அனுப்பி வச்சாங்க. நீங்கள் நினைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஏன் எம்கேஆர் இப்படி சொல்கிறாருன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, தினசரி நீங்கள் தெய்வத்தை வணங்கணும், வருடந்தோறும் ஓம் சக்திக்கு மாலை போடணும். போட்டுட்டு உங்கள் பயணம் முக்கியம் தானே, பயணம் முக்கியம். எங்கள் ஆத்தா மேலமருவத்தர் ஆதிவராஜ் சக்தி அங்கேருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பேசி விட்டுச்சாக்க, பொம்பளை உரம் நங்குன்னு குத்தாட்டம் போட்டு வாங்கடி, வண்டியிலே உட்காந்தீங்கன்னா உங்களை டோல்கேட்டில் இறக்கி விட்டுருவேன் சொல்லிச்சாக்க. நீ பேசாமல் இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே போகும்போதே கண்ணீர் மல்க வேண்டன. ஆத்தா ஆதிவராஜ் சக்தி ஏழையாக பிறந்துட்டேன், இந்த வருஷம் மாலை ஓட்டு வரேன், அடுத்த வருஷம் 3 வேளை கஞ்சி குடிக்கிறாரு ஜெயித்தா அப்படின்னா எங்கள் ஆத்தா உடனே செய்வான். பொம்பளை ஊரம் வேண்டது ஊரம் அகராதிதேன். இங்கேருந்து வேண்டும் போதே ஆத்தா பக்கத்து வீட்டு பிரியா அவன் தலையில் பேனே இல்லைத்தா, என் தலையில் பேனு வடியுதுத்தா, எப்படியாவது பேனை பூரா கொன்று அம்மா ஆத்தா மருந்தடிச்சு கொள்ளுவா. அதானே இது பண்ணுற. பக்கத்து வீட்டுக்காரி போய் சிலிண்ட்ரு குப்புன்னு இறஞ்சி சமைச்சிக்கிட்டு இருக்கா, ஏற்று வீட்டுக்காரி இங்கேருந்து கருப்பனை கும்புறான். கருப்பா அவள் சிலிண்ட்ரு காலி ஆகலப்பா, ஏன் சிலிண்ட்ரு போச்சுப்பா கிடைக்கல, உனக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா? அம்மா கருப்பை அறுவாட்டை வந்து ஓசோட வெட்டி. இந்த உலகத்திலே ஒருவன் கஷ்டப்பட்டு வாழுகிறான் என்றால் அவனை பார்த்து போராம அடைவர மக்கள் தான் அதிகமாக தவிர, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு நபரை ஒட்டுமொத்த கிராமமும் பேசுது என்றால் உன்னுடைய வளர்ச்சி புரிக்கலை என்ற அர்த்தம். திரும்பி பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய வேகம் குறைந்து விடும் என் தமிழா. அதனால தீய பேச்சுக்களை தீய விமர்சனங்களை காதில் வாங்காத, வெற்றியை நோக்கி ஓடு, நீ சாதிப்பாய் என் தமிழா என்று சொல்லுங்க. ஏலம் கேட்கறோம் கேட்கல, அவனுக்கு ஒரு 2 கிலோ போட்டு விடு, கூமாப்பட்டி 2 கிலோ, இந்த அவனுக்கு ஓசு ஒரு 1.5 கிலோ போட்டு, பெரிய குடும்பம். கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் திறமை உள்ளவன். அதே மாதிரி எத்தனை பேர் டிக்டாக்ல திறமையானால், ஆனால் ஒரே ஒருத்தன் ஜெயிச்சிட்டேன், சின்ன பெருச்சாலி வாட்டர்மில்லன். அது நிறைய பேத்துக்கு நீங்க நினைக்கிறீங்க அது ஸ்டைலுன்னு, கிடையாது. ஆய் வருது எல்லாரும் தள்ளி போங்கன்றேன். பப்புளுக்கு பிறந்தேன் தானடா. உண்மையிலே இந்த விஜய் டிவின்றது லேசாக எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது எவ்வளோ ஒரு பிளாட்ஃபார்ம் தெரியுமா? விஜய் டிவி வாய்ப்பு கிடைக்காதுன்னு பல லட்சம் இளைஞர்களும் இளைஞிகளும் நித்தனத்தம் சென்று கொண்டிருக்கிறார்கள் விஜய் டிவி செட்டை நோக்கி. ஆனால் அத்தத்தண்டி சேனலில் வாய்ப்பு கிடச்சி இந்த வாட்டுமில்லையும் சுதாருக்கு பிப்பாசு போன முண்டை அங்கே போய் விளையாடாம தலை முண்டமாக குளிக்கிறார்.
வயிறை பார்க்குறேன் 12 கிலோ. எம்மோ முங்கி எந்திரிச்சு நான் கூட என்னடா நீர் காக்காய உள்ள கிடக்கு இத்த தண்டியான்னு முதல்ல கிடையாது, ஓதலை. எத்தனை சினிமாவில் நான் சினிமாவில் நடித்த படம் பார்த்துருக்கல எல்லாரும்? ஆமாம். கேமரா நாடக உலகத்தில் எனக்கு ஒரு குருநாதர் யாருன்னா, விருதுநகர் மாவட்டம் வீரசோளம் பக்கத்தில் உள்ள வீராலங்குளம் எஸ் மணி ஐயா. சினிமா துறையிலே எனக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்து என்னுடைய குருநாதர் யாருன்னா, மதிப்புக்குரிய தமிழ் குடிமகன் இயக்குனரும் ப்ரொடியூசரும் திரு இசக்கி கார்வணன் அவர்கள் தான். அடுத்த மாதம் இது ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆட்டின்னு ஒரு படம் என்னுடைய குருநாதன் நடிச்சிருக்காரு. அடுத்த படம் நானும் என் குருநாதன் நடிக்கிறோம். நிறைய படங்கள் வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து கிராமங்களுக்கு பூரா நான் வாங்கின நாடகத்துக்கு நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வேன். அதனால தான் 21 வருஷமாக நாடக உலகத்திலே உங்களுக்கெல்லாம் கூட பிறந்தது போல் ஒரு சகோதரனாக ஒரு கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அன்பு உறவுகளே, ரொம்ப நன்றி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போன்று பெரியவர்னால தான் நாமெல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெரியவங்கள்லாம் இங்கே இருக்காங்கல்ல, இந்த வெள்ளச்சட்டை ஓட்டுருப்பா பெரியவங்கள்லாம், இந்த கண்ணாடி ஓட்டிருக்காங்க ஐயாலாம், அவர்கள் வழியில் வந்தவங்க தான் நாங்கள் ஐயா. கூட குறையாக நாங்கள் பேசுவோம். இளைஞர்கள் பொறுத்துக்கிறணும். வயசு பயலுக்கு பேசுவாங்கய்யா. பெரிய ஆளுக்கு பூரா ஒன்று சொல்கிறேன், வயசு பயலுக்கு ஏதாவது தண்ணி அடித்தான்னா நீ ஒரு கோட்டரை வாங்கிட்டு கருவில் போய் அடி. வயசான ஆள் அவன் கூட சேர்ந்தேன்னா அப்புறம் ஒரு கொட்டையை காணா, வெதரை காணா, ஓசை காணா. இது ஆனால் என் தம்பியை மாதிரி முடியாது. போதை இல்லாதப்போ அப்படி கூப்பிடுவாங்க வயசான ஆளுகளை. சித்தப்போய் அவர் போடா வெண்ணமை நான் ஆயிருக்க வந்தேன். ஏ வாப்பா கோத்தா சித்தப்போய் வா வரியப்போ, ஏ நீங்கள் தண்ணி அடிங்கப்பா இளவட்டா. ஏ என்ன அப்படி அவங்க பெரிய ஆளில் கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு பித்த உடம்பா இருக்கு அவங்க பெரியப்பாவுக்கு 2 ஊற்றுங்கடான்டுவார். இவன் வீம்புக்குன்னே 3 ounce ஊற்றி பீரை கலந்துருவேன். அவர் குடித்தவொடனே சைடிஷ் தெரியாமல் மண்ணெல்லாம் நிற்பார். அப்போ இவன் என்ன பண்ணுவேன், இலை கறி எங்கே இருக்குது பெரியப்பாவை, கறி இங்கே இருக்குது, அங்கே என்னடா கண்டாளி மனே ஒரே அறை. அவர் இன்னைக்கு நான் என்னப்பேன் ஏதும்பேன், இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்னைய பான்மதி மையனே புலந்துட்டானோ. போய் அம்மாட்ட போய் சொல்லுவார், உம்மைய என்னைய நான் தூக்கி வளர்த்த நாய் என்னைய சட்டான்னு அரைஞ்சு விட்டேன். அவ அம்மா கேட்க, உங்களுக்கு அங்கே நக்கிற வேலையா? இது அனுபவம் இருந்த ஆளு கைதுங்க. அவன் புழக்க போட்டிருக்காண்ட பெரியப்பாவ மாடு புடி மாடு. ஒரு சாங் பாடுவோமா? போடு கிடையாது, போடு கிடையாது, சாப்பீஸ். அன்பு அண்ணன் தம்பிகளுக்காக நாம் பட்ட கஷ்டங்களை நீங்கள் படக்கூடாது. பெருங்கொண்ட குடியாரனா இருந்து அதை மாறினால தான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏதோ 1000 பேத்துக்கு கஞ்சி ஊற்ற முடியாட்டாலும் 10 பேத்துக்கு சோறு ஓடுற யாராக இருந்தாலும் தெய்வம் தான். உங்கள் பாதத்தை வணங்கி ஒரு கருத்துமிக்க பாட்டு பாடுறேன். சரக்கு அடித்தவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாத்தையாக இருக்கேன். அது இறங்கிருச்சுன்னு என்னை திட்டினா கூட திட்டுங்க, அது எனக்கு இன்பமாக இருக்கும். ஒரு சாங் பாடுறேன். உண்மையிலே எத்தனையோ மை செட்டு போயிருக்கேன். நான் மை செட்டு மேலே தான் கண்ணு வச்சுருப்பேன் எப்பயுமே. சார் போயிங்க, இந்த அதை திருப்புங்க இதை திருப்புங்கன்னு. ஆனால் எங்கள் அண்ணன் இந்த நாடக கலைக்காக அது பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். தாமஸ் லெசி மாரம் பட்டி வாழ்த்துக்கள். சிங்கா எப்படி சிங்கா எப்படி இப்படி பின்ற வயற. ஆனால் என் தம்பிகள்கிட்ட எதிர்த்து கேட்கலைன்னா ஈம் அடங்காது. ஆனால் அதே மாதிரி நம்ம ஆளுக எதை செய்யக்கூடாதுன்னா அதைத்தான் செய்வேன். வயரில் கரண்ட்டு வரணும். அங்கே ஒரு ஆள் சேரை போட்டு சொல்லுவார், இதில் கரண்ட்டு வருதுண்ணே. எங்கே வருது பிடிச்சி பார்ப்பேன். அப்புறம் வெட்டி கலக்குன்னு இழுத்துக்கிட்டு செவரு ஈரமாக இருக்கான் அங்கே சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே ஒன்றுக்கு இருக்காங்க, அங்கே தான் 10 பேர்த்த கூட்டு போவேன். இந்த இடத்துல ஒன்றுக்கு இருந்தால் தங்க குளிர்ச்சியாக இருக்குது. சடன் அடித்து 12,000 கட்டின செவரை சாச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு செங்கலை தூக்கிட்டு. செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காந்து எந்த நாட்டிலையாவது பார்த்துருக்கியா? தமிழ்நாட்டில் தான். அதில் ஆயே ஒட்டியிருந்தாலும் உட்காந்துருப்பேன். நானே நிறைய நாள் சாமி கும்பிட்டுருக்கேன்.
வெளியே செருப்பு கழட்டி போட்டு பூஜாரி இப்படி தீவாரணை காட்டினாரு. அப்படி ஆனால் நம்மளால் அதில் விவரமாக இருக்கேன்ப்பா. ஒரு செருப்பை மண்டபத்துக்கு வெளியே ஓடுவேன், ஒரு செருப்பை பைக்கிட்ட போடுவேன். அதில் ஒருத்தன் விவரம் இருந்திருக்கேன். இந்த 2 ஜோடியில் மாற்றி மாற்றி தூக்கிட்டு போயிட்டேன். அவன் ஏற்கனவே 12 ஜோடி வீட்டில் வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் ஒருத்தன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருகா ஸ்டார்ட் பண்ணேன். பொண்டாட்டி எங்கேயோ ஓரியா சத்துன்னு அரைஞ்சி விட்டேன். முண்டை முத போகும்போது எங்கேயோ வரேன் அப்படின்னு. திருப்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பொண்டாட்டி அறுவலை எடுத்து விரட்டிட்டாப்பா. அவள் சேலையை தூக்கிட்டு ஓடுறா, பாவாடை கட்டலை. ஆமாம், மொழி தெரியா தம்பி உன் வேலை. திகுத்துன்னு ஓடி வெட்ட போயிட்டேன். ஊர் சனமே போய் ஏன் உன் பொண்டாட்டிய நான் முத பைக் எடுத்துகிட்டு போகும்போது எங்கே ஓரன்னு கேட்டா கண்டாளி முண்டை. போய் பார்த்தேன், நல்ல செருப்பே கிடைக்கலன்னு வந்தேன். அண்ணே கொஞ்சம் சார்பு வையேன். தமிழுடைய வீர விளையாட்டு என்ன அண்ணத்தா? என் தங்கச்சி என்னமா சொன்னேன்? வெக்கப்பட்டுருவ உடனே. இந்த வீர தமிழச்சி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். மாடு சுத்து மாடு பார்த்தா ஒரு அண்டா போட்டு கொடுங்க தம்பி. அது சாமான கொடுத்துட்டு நீ தருவது. என் தங்கச்சி எல்லாம் வயதானவர்லேருந்து பிறந்த குழந்தை வரைக்கும் போராடினால தான் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த தமிழ்நாடு மீட்டெடுத்தது. வாழ்த்துக்கு. கபடி வீர விளையாட்டு கிடையாது, பொங்கல் விளையாட்டு. அப்படி சொல்லு. காமெடி பின்னுதுறாங்க அண்ணே, அது மூத்திரத்தை குடி. காமெடி மண்டை நரைச்சாலும் கொப்புளிச்சால் நீங்க காமெடி எரிச்ச சமாதி கட்டுங்க. அவன் டொங்காசு தரான்டா முண்டை. தீபாவளி விளையாட்டுனா வெடி ஓட்டு எல்லாரும் வெளியே தெரிவாங்க, இங்கே ஓட்டு டொங்காசு போடலாம். விளையாட்டு போட்டி என்ன வச்சாங்க பெரியவங்கலாம்? தம்பி அது குனிஞ்சிட்டு அடிக்கிறது பேக் ஷாட்டு. அது ரொம்ப காஸ்ட்லி. 800 ரூபா வாடகை. ஏழை நீ வீட்டுக்கு போ, காலி துணியை குடிக்குமேனே. இரு முத பொங்கல் டைம்லாம் வந்துச்சுன்னா கபடி வைப்பாங்க, உரி அடிக்கிற வைப்பாங்க. இந்த சாக்கு ஒன்று, அந்த சாக்கு போட்டினால எங்கள் ஊரில் பெரிய கலவரம் ஆகிப்போச்சு. ஆமாம் முருகா, எல்லாரும் சாக்கை எடுத்து தவி போனேன். ஒருத்தன் மட்டும் சாக்கில் போய் ஐயோன்னு கத்திட்டேன். ஏன்னா அந்த சாக்கு மண்டபம்லாம் வச்ச சாக்காக இருந்திருக்கு. எறும்பு கட்டி. ஆனால் முருகா 3 தவில கோட்டுக்கு போயிட்டான்ப்பா. ஐயோ என்ன கடி தாங்கலை, கொட்டையில் கடிச்சு போச்சு அந்த எறும்பு. உண்மைதான், கடிச்சு சூகரும்பு பப்புளு மாதிரி முட்டுக்கான தேன் மிட்டாய் மாதிரி செவத்த கொட்டை நல்லா இருக்கும். தம்பி இது நாடகமாக விட்டு போடாம இங்கே வாவேன், இங்கே குனிவேன், 3 அடி அடிக்கிறேன் கர்றான்னு. இன்னொரு போட்டி வச்சிருக்கேன். ஊருக்கு என் தம்பியை தான் எல்லாத்துக்கும் காரணம். என் தம்பியை தான் இந்த மாதிரி அறிவாக யோசிக்கிறது. பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுறது. கதையை கேள். அம்பேர் 20 பேர் ஜோடியாக நின்றாங்க. இந்தா விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டியை போட்டு சிமெண்ட் மூடியை போட்டு தடவுவாங்க. புருன்னு விசில் அடித்தாங்க. 12 பேர் தூக்கிட்டு ஓடிட்டேன். ஒருத்தையும் தூக்கிட்டு போக முடியல. அவன் ஆள் ஒல்லி, பொண்டாட்டி 1/2 டன்னு. அவன் லோடுமேன் மாதிரி நகட்டுறான். அவன் பொண்டாட்டி சொல்லு, லூசு வேணும் தூக்குங்க அப்படின்னு அவன் தூக்கிட்டு போயிட்டேன். சேலையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டேன். அதை ஒரு பக்கத்து ஊருக்காரன் விளையாட்டை பார்த்துட்டு, இவங்க என்ன இங்கேருந்து பொண்டாட்டி தூக்கிட்டு போகிறாங்க, நம்மால் ஊரா 1 கிலோமீட்டரில் பொண்டாட்டி நிப்பாட்டு, இங்கேருந்து ஓடி போய் தூக்கிட்டு போன்னு சொன்னோடனே ஒருத்தர் ஏற்கனவே அடுத்த பொண்டாட்டியை கல்லறத்தோட வந்திருக்கேன். துக்குன்னு உடனே முதல்ல அடுத்த பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் அவனை செருப்பிட்டு அடித்து அதில் பிறந்த வந்தேன் தொலைஞ்சி எவன் நிற்கிறானோ அவனை கரகம் முடிச்சு ஆட்டிடும். அப்புறம் என்ன ஓட்டியிருக்குப்பா, எலும்புச்சம்பளம் கவுறது. அதை டீஸ்பூனில் வச்சுட்டு வர்ற வடை பார்க்கணும். 20 ஸ்பூனு பழம் தான். அதுலேயும் காமெடி கண்டுபிடிச்சிட்டேன். எலும்புச்சம்பளத்தை இப்படி வச்சுட்டு கீழே வாத்தா விழுந்துடும் ஸ்பூனில் இருந்து. எங்கள் ஊரில் அவன் சூப்பர் விவரம். இந்தா இப்படியே போன முண்டை மாடு கட்டுற குச்சியை மறந்துட்டேன், முளை குச்சியை மடார்னு அடிச்சு. அப்புறம் அவன் எலும்புச்சம்பளம் காயம், இதை கொண்டு போனால எலும்புச்சம்பளம், அதை 2 அறுத்து அதில் தடவி விட்டேன். புழிஞ்சு பட்டவத்தை திப்புளி
அந்த காமெடியில் பற்றி யோசிச்சேன். வேணா தம்பி கேமராமேன் உங்களுக்கு சிரிப்பு வருதா? அவன்கிட்ட ஒரு 13 ரூபா வாங்கு. ஏன்னா நம்மளாலே சிரிச்சா அப்புறம் என் காமெடிக்கு மரியாதை இல்லைல்ல. ஐ லவ் யூ ப்ரோ. அனத்தில் அதுறான்டா. ஐ லவ் யூண்டா என்ன ரிவர்ஸ் சட்டை அடிக்க பார்க்குறேன். அண்ணன் இல்லையாடா? உண்மையிலே நான் ஒன்று வேண்டிக்கிறேன். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இன்றிலிருந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ணாத தம்பிகளுக்கு டான்ஸை நான் சந்தித்தவனும் உள்ளே வாங்க, லேடிஸ் நம்பர் தரேன். இதை 2025 பண்ணி ஒரு ஊரில் என்னை கொள்ள தெரிஞ்சாங்க. நான் நம்பர் சொன்னேன். அவன் போயிட்டு ஒரு வருஷம் கழித்து வண்டியை விட்டு இறங்கினே என்னை சட்டையை பிடிச்சிட்டேன். என்னடா நம்பர் கொடுத்தேன்? பொம்பளை நம்பர் தானே கொடுத்தேன். 9 நம்பர் தான்டா இருக்கு. இந்த 9 நம்பரையும் ஒரு வருஷமாக ஃபோன் அடித்து பேசியிருக்கேன். ஆந்திரா பொம்பளையாக இருக்க முட்டு அதில் பிறந்த வந்தேன். ஐயா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பியை விழா கமிட்டி உள்ளூர்கார கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, பெட்டிக்கு வாசிக்கிறேன். பெட்டிக்காரன் கிடையாதுங்கய்யா. உண்மையிலே பாவம் இந்திக்காரன் பானிபூரி போடுறவே பரம தூக்கிட்டு வட்டி நல்ல முகரையை பாருங்கய்யா. அந்த பாருங்கய்யா. ஐயா 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 பாருங்கய்யா, தமிழ்நாட்டு அடிப்புக்கு இப்படி பரப்பாங்களா ஐயா? தம்பி அவன் நல்லா நடிக்கிறேன், அவனை கூப்பிட்றா. ஏ ஆனந்த் நீ வீட்டுக்கு போ, அந்த தங்கத்தை தூக்குறா. காமெடி அப்படியே அப்படியே இலக்கிறேன், பெரட்டுறேன், கம்பு கூட்டு முசுற உதுக்குறேன். எப்படியா கொஞ்சம் முடியாவே வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிங்கெல்லாம் குடி பழக்கம். பிறவி என்பது ஒரு தடவை தான். இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது அண்ணன் தம்பிகளா. எத்தனை அரசாங்கம் வந்தாலும் அவங்க என்னென்ன நல்லது செய்வாங்க. ஆனால் டாஸ்மாக் கடையை மட்டும் எந்த அரசாங்கம் வந்தாலும் மூட முடியாது அண்ணன் தம்பிகளா. மதுவான கடை ஒரு பக்கம் திறந்து வியாபாரம் ஓடட்டும். மனக்கட்டுப்பாடு இருந்துட்டேன்னா அந்த மதுவை ஒழிக்க முடியும் அண்ணன் தம்பிகளா. பாட்டு தொடரும் சார். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா இந்த பாமர தமிழனே. நமக்கு இந்த பழம் பொண்ணு குடி பழக்கம். பத்து வயசும் புள்ள பள்ளிக்கூடம் போகுது. அரசு பள்ளிக்கூடத்துக்கு அந்த சத்துணவுதான் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு அண்ணன் தம்பிகளா. 10 வயசும் புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள நல்லது கெட்டதுக்கு போறதுக்கு சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மாக் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபாய் இருந்தா நம்ம குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கலாம். யோசிச்சு பாருங்க அண்ணன் தம்பி எல்லாம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். கடை அடைச்சு விட்டா 250 கொடுத்து அந்த மூத்தரத்தை வாங்கி குடிக்கிறோம். நமக்கு வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசையா பொண்ணு பார்த்து கட்டுன மனைவி நமக்காக பிறந்த நம்ம உள்ள நம்மளை பத்த தாய் தகப்பேன் நம்ம பார்த்து வந்த நல்ல வேலை எல்லாத்தையும்
சோம்பேறியாக்கி வீட்டுல நுட வைத்தியசாலை புத்துருகட்டு பாண்டி மாறி நம்மள ஆக்கி போறோம். என் அண்ணன் தம்பி எல்லாம் வேற லெவன்னு சொல்லும் போது கூட லைட்டா போடுத்தேன்னு சொல்றேன். ஏன் தம்பி தானே. நான் பட்ட கஷ்டத்தை பிறர் படக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் நான் ஒரு ஆள். நான் அந்த விளம்பரத்துக்கோ உங்கள் ஊரில் பேர் வாங்குறதுக்கோ ஐயா நான் பேர் வாங்கி 10 வருஷம் ஆச்சு. என்னையை பொறுத்தளவு என்னென்னா தான் கற்ற கலையை பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். தான் பார்த்து வந்த வேலை இந்த வேலை அவர் அப்படி பார்ப்பாரடா நம்மளோட எவனும் கற்றுக்கூடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முட்டாள். பிறருக்கு உதவி செய்ய உதவுற மனிதனா நீங்கள் இருக்கணும் மிஸ்டர் பூரி முண்டை. உண்மைதானே. நாடக உலகத்தில் இதை சொன்னால் கூட சில பேர் சொல்றிய பெருமைக்கு பேசுகிறேன். என்ன பெருமை. நான் வளர்த்து விட்டவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நல்லா இருக்கட்டும். எல்லாருமே இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். என்னை பொறுத்தது என்னன்னா 6 மாத குழந்தைய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா கூட ஒரு நடிகன் ஆக்குவேன் என்பதை தெரிவித்துக்கோ. அப்படி சொல்லு. பாலமேடு பப்ளு. அதுக்கப்புறம் இந்த ஆனந்தராஜனும் ஒரு பப்புன்னு பார்த்துருக்கீங்களா. அது வேற யாரும் கிடையாது, என் சொந்த கூட பிறந்த அக்காமை. ஆமாம், அது சின்னதுலேருந்து நாடகத்துக்கு போகும்போது வண்டியில் வரோம். இப்படியே பார்த்து என்னையே பார்த்தது மாதிரி இருக்கும் இந்த ஆனந்தராஜ். என்ன ஒரு சில பழக்கங்கள் பண்ணுது. என்னைக்கு விளக்க மாட்டேன் அடிக்கிறேன்னு தெரியல. 1 மணிக்கு வீடியோ காலில் எந்த முண்டே வர்றா இவங்க. ஆனால் என் தம்பியை ரொம்ப நன்றிடா. நான் தேவைக்கிட்ட சொன்னேன், அடே எங்கே இருந்தாலும் கேமராவை ஃபோக்கஸில் வைங்கன்னு. அவன் வெளியே இருந்து காலையில் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. தம்பி வீட்டுக்கு போ தம்பி, ரொம்ப அணத்துற. எதில் விட்டேன்? வாயில். ஆடி 3ஆம் தேதி வாங்க வீட்டுக்கு, வாயில் விட்டுப்போம். ஏய் இது ஏன் கிழிச்சேன் வந்திருக்கேங்க அண்ணன் தம்பி எல்லாரும் பார்த்துட்டு என்ன பாப்போன்னு கிழிச்சேன் அப்படின்னா அதுக்குதான், சும்மா கிடையாது. என்ன வேற நோட்டீஸ் இருக்கா? ரூம் பாய் தம்பி 3ஆம் நம்பர் வீட்டில் அத்தாச்சிட்ட வாங்கிட்டு வா. என்ன பொம்பளை இப்படி ஆயிடுச்சு என் பொண்டாட்டி. இவனா நான் கூட மாத்திரை சாப்பிட்டதில் மாறிடுச்சுன்னு நினச்சி. என்ன இடத்துல பொண்ணாலும் குடிய திண்டுக்கல் மாவட்டம் இப்படி தாண்டா 2 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் வாச்சே ஒருத்தன் எலோட்ட போய் குதிச்சிட்டேன். என்னை யாருன்னு தெரியுதா? என்னை யாருன்னு தெரியுது நான் கேட்டேன். யாருன்னு தெரியலையே. யாருன்னு வானாமலை உனக்கு டீ வாங்கி கொடுத்தேன்னு உட்காந்துக்கிட்டேன். சாமின்னு நினச்சி. திண்டுக்கல் மாவட்டம். தம்பி உடுக்கு அடிப்பீங்களா? அதுல அடிங்க. பஸ் ஸ்டாண்டு கிட்ட சாட்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கு. தம்பி நீங்க போடு. கிழக்கு சீமை படத்தில் மியூசிக் டைரக்டரு டுண்டுன்னு அடிப்பாங்க. திண்டுக்கல் மாவட்டம் எனக்கு வேடச்சந்திர வட்டமப்பா. என்ன எதுக்குடா என் பயம் வச்சேன்? நானே அரண்டாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். மல்வார்வட்டி கிராமம். இந்த மல்வார்வட்டியை மக்களை காத்து கொண்டிருக்க என் பொல்லா பையாசாமிடா. ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் மகமாயி என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் பி பொன்ராம் அவர்கள் சிவம் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நவரச நாயகி குயிலாக கூவக்கூடிய ஒரு தங்க மங்கை எம்.எஸ். மல்லிகா அவர்கள் தெலுங்காயி மற்றும் மறு உருவம் எடுத்து மகமாயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்க 18ஆம் படியான் கூப்பிட்டவனே அங்கிருந்து எல்லா வேலையும் போட்டுவிட்டு ஓடியார காத்து கொண்டிருக்கிறார். பூச்சிக்காலை அவர்கள் கோட்டை பெருமாள்
மற்றும் சின்ன கருப்பாக நடிக்க காதல் கொண்டு சின்ன கருப்புக்கு சின்னமா தானே கத்தன. அதனை தொடர்ந்து என் அன்பு மாப்பிள்ளை பெருங்கொண்ட ஒரு பெட்டிக்காரு, அவர் உட்காந்துருக்க தினுசை பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு பெட்டிக்காரன் உட்காந்துருக்கான் பாருங்க, கருது வண்டி ஓட்டுற மாதிரி உட்காந்துட்டா. இருந்தாலும் மாப்பிள்ள, நான் உங்களை நகைச்சுவைக்காக சொல்லி 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறேன். கண்டிப்பா இதில் ஃபீல் பண்ணே கூட எந்திரிச்சு போங்க, எனக்கு தேவை கிடையாது. அந்த இடத்துல ஒரு யூரியா முட்டையை வச்சு நடிச்சுக்கிடுவேன். செருப்பை கழட்டி அடிச்சாலும் போக மாட்டேன். அவரும் நகைச்சுவை நடிகர் தான் என்பதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு கலைஞன். நல்ல மனிதன், பாவம், ஒரு வெகுளி, யாரை பற்றியும் பேசவே மாட்டார், அவனா பேசிக்கிறேன் லூஸு. என் அன்பு மாப்பிள்ளை கிண்டியை சேர்ந்த பூண்டியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பொண்ண போலாத்தான் கோவப்படலை, அம்மா வாட்டுக்கு ஏப்பா சிரிச்ச அண்ணன் தொண்டை ஏய். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், இது நடந்த உண்மை. முருகா, இப்போ தண்ணி அடிக்கிற டயத்தில் நம்ம ஊர் தாயமங்கல் ரோட்டில் தானே இருக்குது. விழுந்து அரைச்சி ரத்த காயத்தோடு கிடக்கிறேன். 2 பேரும் பைக்கில் ஓட இங்கே வர்ற அண்ணன் விழுந்து காமெடி பண்ணுறான்றேன். என்னை ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சீரியஸாக முடியாமல் கிடந்தா கூட என் தம்பியை பூரம் சிரிப்பியே. அம்மா பாட்டு தானே பாடினேன். சாங் கண்டினியூ ப்ரோ, நல்லா பாடுவேன். இந்த பாட்டு பாடுறதுக்கு என்னத்தையே இளையராஜா கூப்பிட்டாரு. அன்னைக்கு இது தேங்காய் உனக்கு போயிட்டேன். அதான பார்த்தேன், என் தம்பியாவது காசு கொடுத்தியப்பா டீசல் போட. நெல்லு. இன்று பிறந்தநாள் காணும் என் ஆருயிர் அண்ணன், ஜல்லிக்கட்டு சரித்திர நாயகன், நாமக்கல் புகழ் சாலம்பாளையம் ராஜா அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இவன் திண்டுக்கல் RS குருப் பாலாஜி சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை கொடுத்த அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்து. கேட்க வெட்டினா கொஞ்சம் தரீங்களா? சரிங்கண்ணா, நம்புறேன். தம்பி இங்கே வாங்க. தம்பி ஒரு நிமிஷம் வாங்க. இந்த காசை அவங்க கொடுத்தாங்களா நீங்கள் கொடுத்தீங்க? அவங்க சார்பா நீங்கள் கொடுத்தீங்க? யாராரு நீங்கள் 2 பேருமா? நீங்கள் கொடுத்தீங்க தம்பி? ரொம்ப நன்றி தம்பி. இங்கே வாங்கல, ஒரு உதவி செய்யுங்களா? என்னை கட்டி பிடிங்களேன் தம்பி. அவன் ஒன்னே கட்டி பிடிக்கிறான் என் தம்பி. அவ்வளோதான், நல்லா இருப்பாங்க எப்பயுமே. தம்பி இன்னொரு 200 ரூபா கொடுக்க. அப்படி கேட்குறவருக்கு உங்கள் அண்ணன் என்ன அவ்வளோ கேவல போயலாம்? எதில் விட்டேன் தம்பி? செரு பிஞ்சுவேன் ஒழுங்கனைக்கு வாய் வேணா கரை குடிக்கும் பல்லில். காமெடி புழக்கிறான்டா. அவன் நம்பர் வாங்கடா. அவன்கிட்ட ஒரு 100 கிராம் மூத்திரம் மட்டும் பேச்சு வாங்கிட்டு வா. ஆளுக்கு மட்டும் தலையில் தொழிச்சுக்கோங்க. காமெடியா தலை இறக்கிறான்டா. அல்ல சேஜிபியும் ட்ராய்டர் இல்லை. பின்றேன் கிழிக்கிறேன் புழக்கிறேன். வாழ்த்துக்கடா, சூப்பர். அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். அவன் நிற்கவே விடாது, வீட்டுக்கு போயிடும். மிருதங்க சக்கரவர்த்தி மரகத்துவா கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு உறவுகளே, எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தி இருக்கிறார்கள், அவர்களுக்குன்ற ஒரு திறமை. ஆனால் இங்கே அமைந்திருக்கின்ற மிருதங்க சக்கரவர்த்திக்கு என்ன திறமைன்னா, வாத்தியார் பெரிய ஒரு ராசியான ஆள். எங்கள் சித்தப்பா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை ₹1 கூட வாங்காமல் ஒரு குருநாதர் உருவாக்கினர் என்றால் அரசகுலம் டிவி ஜெயன் சித்தப்பா தான். யாருமே சொல்ல முடியாது தங்க மகனை. இன்னைக்கு என் தம்பி உலகம் பூரா பேர் வாங்கிட்டு வரேன். ஆனால் இப்போ கல்யாணம் ஆகலை, அதனால 10 நிமிஷம் அடிப்பேன்.
அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போகிறேன் 2 தட்டு தட்டுவேன், என்னை கூப்பிடுவேன், இங்கே வானேன் என்னடாண்டே உன் குழந்தையா வீடியோ காலில் இருக்கு போதுன்றேன். வாழ்த்துக்கள். அந்த வெள்ளை சட்டை மட்டும் எவ்வளோ பிராண்டாக போடுறாங்க, என் சட்டை 2 காணா சொரு ஒன்று போட விட மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா ஆனந்தி என் சட்டியை மாட்டிட்டு போகுது, சட்டியை மாட்டிட்டு போய் சொல்லுது, ஏமாம்மா அதில் 13 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. பார்த்துக்க எவ்வளோ லூசு பயிலாக இருக்காங்க. என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரம் கூட கிடையாது, 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜஸ்ட் மிஸ் தோப்பூர் மண்ணின் மைந்தன் பல விருது வாங்குவதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறான். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்க்கிற மருது. மெடிக்கல் மராக் ப்ரோ, சிங்கா சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்கே எங்கே உங்க பாசமெல்லாம் என்னாச்சு? சூப்பர். டான்ஸ் கிடையாது, பேண்ட் பிறண்டு கிடந்துச்சு, அதை எடுத்து விட்டேன். ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், அவன் எப்படி வாசிக்கிறேன் வாட்ச் பண்ணுறேன், கவனம் தேவை. சாமானை கூட திருப்பிடுறாங்க அவங்க. பலவாத்திய மன்னன் சிங்க சார்பு மட்டும், பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. ஒரு ஆல்ரவுண்டு யாராக இருக்கட்டும், மேடையில் நீங்கள் உட்காந்துருக்குன்னா எனக்கு அப்புறம் யாரை பார்ப்பாங்க? உங்கள் 4 பேர்த்தையும் பார்ப்பாங்க. அப்போ சிரிச்ச முகத்தோடு நல்லா பவுடர் அடித்து உட்காந்துருக்கணும். இதில் 2 பேர் தான் ஓரளவுக்கு சேவப்பாக இருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்னமோ பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி உங்கள் முகர மயிர்களும். இப்போ உன் மனசு லேசாக கஷ்டப்படுதா? இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீ கைதட்டுவார். உலகத்தில் எவ்வளோ சிகப்பாக பிறந்தவன் ஒரு நாள் கவலைப்படணும். 2 நாளைக்கு வெயிலில் போயிட்டா நான் அவ்வளோ கலராக இருப்பேன், கருத்து போனேன்னு வேதனைப்படுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் தமிழுடைய நிறம் சாகிற வரைக்கும் ஒரே நிறம், கருப்பு தாண்டா உலகத்தில் அழகு. பேச்சுக்காக சொன்னேன். அங்கே வர என் பக்காளிய கருப்பா இருக்கார. ஆமனே, பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி உண்மையிலே ஒரு அதிரடி மன்னன் தான் என் தம்பி. ஒரு 5-6 நாளாத்தான் என் நாடகத்துக்கு வரேன். ஆனால் 5-6 நாள்லே அகில உலகத்துக்கு உன பேர் வாங்கிட்டடா. சூப்பரா தம்பி மனோஜ் அவர்கள் பல வாத்தியத்தை இசைப்படுற. மனோ
அமோய் யா, 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 யா. ஏதாவது முடிவுக்கு வாங்கண்ணா. புரியல. பிரிக்கிறேன். தம்பி இதை வச்சு அடிக்கலாமா? இப்படி வச்சு குத்தி விட்றியா? வாழ்த்துக்கள், சூப்பர். ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் அவன் அடிக்கிறான்னா, டிஸ்டர்ப் இல்லாமல் அடிக்கிறான்னா சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். தம்பி அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை செஞ்சு விடுங்கப்பா. அவன் என்னை போட்டுக்கிட்டு பொண்டாட்டியை படுத்துகிற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கியா. நானும் எவ்வளோ நேரம் தான்டா பொறுமையாக இருக்கிறது. தம்பி ஆசிட்டை வச்சு எரிஞ்சிறியா அண்ணனே? சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் பலத்த கரகோஷத்தோடு வருகிறார் திரைப்பட நடிகர் சதீஷ் அவர்கள். பல படத்தில் நடிச்சிருக்காரு. நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வெட்டும் போது கீழே ரத்தத்தோட படுத்து கிடப்பாங்க குப்பரை. அதில் 7வது ஆள் 5வது ஆள் அவருக்கு இடம் கிடைக்கும் படுத்துக்கிறார். மாப்பிள்ள என்ன வேலைக்கு வந்திய? தாளவாசிக்க. போங்க மாப்பிள்ள, சுற்றிலட்டே வெதரில் டங்குன்னு அடிச்சு போடுவேன். தாளவாசிக்கு வந்தது அங்கேருந்து வர்றாரு பெரிய எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி. தம்பி தான் நீ ஒன்று வேணா கரெக்டா எக்கோயினே. அங்கிள் அங்கிள் பாடுற பாட்டுக்கு இனிமையாக தாளம் போடுவீங்களா? ஓ போடுவேனே. இந்த நக்கல் மயிரெல்லாம் பண்ணக்கூடாது. நான் அப்புறம் வந்து காதை அலசி விட்டுக்கிட்டு 2 நாள் கழித்து காய போட்டுக்கிட்டு அரைவேன். உடனே அரைஞ்சா ஈரத்துக்கு அதுக்கு பிடிச்சிக்கிறோம். மயிலாடும் பாரு பக்கத்தில் ஓட அழகு முன்னியம்மா பட்டிக்காடு சிரிக்கும் பாருங்கம்மா. முனியம்மா குய்யோ 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 நெளிப்பாக்கணும். அந்த பாட்டில் இந்த மியூசிக் வரும். அப்போ கரெக்டாக பண்ணுங்க. பசந்து பாருங்க மாமா. குய்யோ 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 குய்யோ. அமிர்தாஞ்சன் தேய்ச்சிங்களா? வாட வருது. தாளம் போடுங்க இப்போ மாப்பிள்ள. அதுக்கு தானே அரைகிறேன். ஆமாம்மா நல்லா இருக்கு. தாளம் போடணும். சரி மாமா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி சும்மா அரே ஜரா. ஏ இருங்க, பிள்ளைய லீவில் இருக்கு, பள்ளிக்கூடம் போட்டோம் அப்புறம் செய்வோம். வேணாம், இவனுக்கு காம முத்தி போச்சு. தம்பி அந்த மடங்கிற மாத்திரையை கொடுத்தாங்க மாப்பிள்ள. இந்த இருக்குல்ல இப்போ நான் பாடும் போது இதை வச்சுக்கிட்டு கர்ரா கர்ரா கர்ரான்னு போடணும். சரி மாமா. போறவளே பொண்ணு தாயி கர்றான் கர்றான் கர்றான். அந்த செருப்பு எறா எறா இல்லையா வாயில கரா கரா கிடையாது மயிறு. வேற இல்லை மாமா. இந்த இருக்குல்ல இப்போ இதை வச்சுட்டு புந்துரு புந்துரு புந்துரு. ஓ முந்துரு முந்துரு. காது மசரும் கேட்காதா? முந்துரு கிடையாது புந்துரு. புந்துரு வெந்துரு புந்துரு. மாத்தி சொல்ல போறேன், நாடகம் எரிய போகுது. தில்லிங்கே ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. முந்துரு முந்துரு. செகுட்டு முண்டியாடா இதில் பொண்ணு வேணாம், நீங்கள் போட வேணாம், வீட்டுக்கு போ. தம்பி என்னடா செய்யுது? 108 போன பண்ண தம்பி.
லாட் 2 மினிட். உங்கள் மாடு நல்லா விளையாட்டு மாடா? நல்லா விளையாடுவோம்மா. கரெக்டாக போடணும். இது சோக பாட்டு. சோக பாட்டா? சோக பாட்டு கரெக்டாக போடணும். சோக பாட்டு. தம்பி இங்கே வாவேன். ஏன்னா பெரிய அனிருத்திரி மியூசிக்கில் டூன் போடுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களே என்ன? என்ன மாட்டு பண்ணாலும் இதை வச்சு கணக்குன்னு போட போகிறேன். இல்லைம்மா, அதெல்லாம் இல்லைம்மா. எதுக்கு சொல்கிறேன்னா, என் பொண்டாட்டி என் புருஷன் கூட போயிருச்சு. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. சோக பாட்டு கேட்டால் அந்த பிள்ளையா வந்துடும். ஓம் பொண்டாட்டி யார் புருஷனோட போச்சு? அவன் புருஷனோட. ஏலே அவனை புறா ரொம்ப எமோஷன் ஆகுறேன். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. சொல்ல சொல்ல அவனால நீர் கசிவு அடக்க முடியலடா. கொலை அக்குறியான். ஏயின்றியான் ஓயின்றியான். கண்ணி கரிசல் மண்ண போவே ஊத்து மலனத்து பொங்கல் நீ எடுத்து நேத்து வர கட்டி வச்ச கோட்டை அது காத்தடிச்சு கலைஞ்சு தான் போச்சு. நீங்களும் கலட்டுங்க வாங்க. ஆயிருந்துட்டு வருவான். என்னடா அது மயிர் மயனை அழுகும் வருதுவோம்மா. ஏ வேணாம் வேணாம். லாஸ்ட் ஓட்டேம்மா. யார் யார் சொல்கிறாங்க போட சொல்ல வேணாமா? ஓவராக பண்ணுறேன் அரைஞ்சுடுறேன். எங்கள் பங்காளிலாம் சொல்லிட்டா. அவங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் சரி மாமா, ஒரு டைம் வாய்ப்பு தரேன். நான் என்ன நினைச்சேன், நான் ஒன்று நினைச்சேன். ரெண்டாச்சு கம்பு கூடு நாளாச்சு. நல்லா இருக்கும் ஆனால் மசூர் கூட இருக்கும். உண்மையிலே லூஸ் தான்டா. தப்பு பேக்கில் 1000 ரூபா எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பு. இவன் ஆளை கொண்டு வருவான்டா. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி வர்றாங்க. என்னுடைய 2 ஸ்டூடெண்ட் பின்னிருவேன். ஒருத்தன் ஒல்லி, ஒருத்தன் 1.25 டன். ஆனால் பப்புளும் மடுவை பார்த்தா சில பேருக்கு இதாயிருப்பா. அன்னைக்கெல்லாம் உள்ளே வந்து போட்டோ எடுத்துங்கெல்லாம் அப்படி அமுக்குறாங்க. கஜா கஜா கஜான்னு. அப்போ நான் சொன்னேன், அண்ணே இது மோட்ரு சுவிட்சுனே, மிக்சி சுவிட்சு கீழே இருக்குன்னு. அதில் ஒரு ஆள் போட்டு பார்த்தேன். அது மிக்சி சுவிட்சு கிடையாது, அது திருப்பேஸ் லைனு. ஏற்றி விடணுமா? ஆமாம், அவர் தானே போர்மேன்னு. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டார். 3 அடி உயரம், 8 தண்டி அகலம். என்னுடைய செல்ல பிள்ளை, செல்ல சிசியன். அவன் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. எத்தனை நடனம் அங்கே நான் சந்திச்சிருக்கேன். நான் சந்திக்காத டான்ஸே கிடையாது. ஆனால் இந்த பெண்ணிடம் ஒரு உலக அதிசயத்தை கண்டேன். உடம்புல இருக்க அத்தனை உறுப்பும் ஆடுதடா. தனித்தனியாக ஆட்டுவா. ஐயா நீங்கள் யாரும் போயிடக்கூடாது, உங்களை போவே விட மாட்டா அந்த காம கொடூரி. ஏய் பார்க்குறேன் இந்த ஏ அப்படியே தெரியாத மாதிரி அடிக்காத, செருப்பிட்டு அடிச்சுக்குறேன். நேற்று பார்த்து அதை குண்டியை பார்த்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தெரியாதுன்றேன். எனது அன்பு மருமகள் காந்த கண்ணழகி சில்கு சந்தான லட்சுமி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் சாந்தனம். கோயம்பேடு மார்க்கெட்டாண்ட கேட்டு பாருடி, நான் கோணிக்கு முட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. கோயம்பேடு மார்க்கெட்டாண்ட கூப்பு பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. அப்பட ஒண்ணு வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி. கழட்டி அடிப்பண்டி, உசுர கழட்டி கொடுப்பண்டி, நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லி அடிப்பண்டி. ஆலிவர் பியூட்டி, அழகு கண்ணாடி, பர்சனாலிட்டி, பையன் குவாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் ஆனடி. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி. இது வண்டியில் வரும்போது எழுதுனீங்களா? அப்போ வெற்றிக்காரன் ஒரு பாட்டு பாடினா அடி வாடி என் கருத்த புள்ள பாடலாம். அடே என்னென்ன பாட்டு இருக்கு. வாயில பூச்சி அங்கிட்டு கடையாட பூ என்ன வாய். ஒரு வெட்டிக்காரன் சொன்னேன், வெளியே வாடி நான் வாய் ஓடுவேன்டி. ஆமாம், பேம்பஸ் வாங்கி தருவேன்டி. என்ன அதனைத் தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி ஒளி மற்றும்
நாடக அமைப்பாளர் மாரம்பாடி கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற தாமஸ் லெசி ஒளிபொலி ஸ்தாபனம் எங்கே